மனுஷங்களா நீங்களா? இப்ப திருப்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோள் ஜல்லிக்கட்டுன்னு அவனுக்கு இருந்த உள்ள இருக்கிற அத்தனை ஆத்திரத்தையும் சேர்த்து ஜல்லிக்கட்டுல காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்தான். எல்லாரும் ஒன்னா கூடினாங்க, அத்தனை பேரும் போய் நின்றோம். எல்லாத்தையும் எதிர்க்கணும், நடக்கிறது எதுவும் பிடிக்கல அப்படின்ற ஒரு ஆத்திரம் மட்டும்தான் மனசுக்குள்ள இருந்தது. எதை பத்தியும் இல்லாம சோறு தண்ணி பார்க்காம வெயில் என்ன ஏதுன்னு பார்க்காம அவ்வளோ ஒத்துமையா அவ்வளோ அழகா பண்ணானுங்க. கரெக்ட், தலைவன் இல்ல, எவ்வளவோ அவனுக்கு ஒரு வழி நடத்துறவங்க யாரும் இல்ல, இருந்திருக்கலாம். இப்படியா பண்ணுவீங்க? நேஷனல் டிவில பேரு கிழின்னு கிழிச்சிட்டீங்களா படுபாவீங்களா? இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு பதிலா நாக்க புடுங்கிக்கிட்டு சாவலாம். இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு பதிலா நாக்க புடுங்கிக்கிட்டு சாவலாம். நீங்கெல்லாம் சத்தியமான அந்த ஆளுங்கட்சி இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல. கண்டிப்பா இதுல இந்த சமுதாயத்துல ஊடுருவி இருக்கிற இந்த புல்லுருவிங்களோட வேலை அதெல்லாம். கேவலமான ஜென்மங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரை சத்தியமா அவனுங்க பண்ணிருக்க மாட்டாங்க. நான் கண்ணால பாத்திருக்கேன் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு. 7 நாள் என்ன மாறி போனத, என்ன மாதிரி எவ்வளவு அமைதியா மொத்த இந்தியாவும் நம்மள பார்த்த கர்வத்தோட அவ்வளவு அழகா பண்ண கேவலமா டெலிகாஸ்ட் பண்ண வச்சிட்டீங்களே. எல்லாத்தையும் எரிச்சு அவன் பண்ணுவான், அவன் எரிப்பான். அந்த பொண்ணு போட்டு அந்த போலீஸ் ஏன் நல்லா தானே இருந்தீங்க, அவ்வளோ பெருமையா வந்தேன் அன்னைக்கு போயிட்டு வரும்போது. சரி பசங்க பவர் காமிக்கிறாங்க, இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது மக்களுக்கு எதிர்க்க அப்படின்ட்டு. நீங்களுமா அவ்வளோ தல கர்வத்தோட அன்னைக்கு வந்தேன். போயிட்டு வரும்போது அவ்வளோ கர்வத்தோட வந்தேன். இன்னைக்கு அப்படி அந்த ஒரு கிரீன் கலர் அந்த டெலிகாஸ்ட் பண்றான், அதை நான் கண்ணால நான் சேனல்ல பாக்குறேன். அப்ப அவ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்கா. எழுந்து போனா கொஞ்ச நேரத்துல போறாங்க, இல்ல ஏதோ பண்ண போறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண. அத இந்த மாதிரி வந்துட்டு ஒரே சுத்து அப்படி அடிக்கிறீங்க. பிஞ்சு போய் அவ இருக்காளா செத்தாளான்னு கூட தெரியாது. நியாயமாடா அதெல்லாம்? கடவுளுக்கு அடுக்குமா? தலைவன் இல்லாதது அவங்க தவறா? இருக்கிற ஒரு தலைவனும் நல்லவன் இல்லாம இந்த மாதிரி யாருமே இல்லாம அவங்க கஷ்டப்படுறது அவங்களோட தப்பா? தலைவன் உருவாறதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு வருஷமா உருவாகி சொரட்டிட்டு இருக்கீங்களே. அவன் இப்பதானே வெளியில வந்திருக்கான். அவனுக்காக போராட அவனுக்கு ஒரு தலைவன் அவனே உருவாக்கிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் தர வேணாமா? வெக்கமா இருக்கு. நியாயம் இல்ல அதெல்லாம். அந்த பையன் ஒருத்தனை தூக்கி போட்டு போலீஸ் ஜீப்ல போறீங்க, செத்துட்டான். அவன் லத்தி சார்ஜ்னால செத்துட்டான். அடுக்குமா அதெல்லாம்? அராஜகம். இந்த அராஜகம் ஒழியணும். எல்லாம் கண்டிப்பா இந்த புரட்சி கண்டிப்பா வெடிக்கும். இத்தோட போயிடக்கூடாது, கண்டிப்பா போயிடக்கூடாது. இன்னைக்கு பயந்து இந்த மாதிரி ஒடுக்குறீங்கல்ல, இனிமேல்ட்டு மூளை யூஸ் பண்ணிட்டு வருவானுங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி கொந்தளிப்புல வந்தாங்க. அதனால எதுவும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு 7வது நாள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க பண்ணது உங்க கிழிக்கிறான். உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன பாக்குறவங்கள என்ன கேனையா? எல்லாருக்கும் தெரியும் யாரோட வேலைன்ட்டு. பசங்களா பண்ணுவாங்க, மாச காட்டின என்ன மாதிரி பண்ணாங்க. அது அத்தனை குட்டி வாயில கெட்ட வார்த்தை வருது. இதுல என்ன ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குது? அவங்க இதெல்லாம் ஒரு அரசியல். எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு பதிலா மாணவர்களோட பேரை வச்சு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையோட இருக்கிறவங்கள பேரை வச்சு பண்றதுக்கு பதிலா சாகலாம், தூக்குல தொங்கிட்டு சாவலாம், போய் பிச்சை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழப்ப பிழைக்கிறதுக்கு மனசு வருது. இதை கேட்ட போலீஸ் நல்ல போலீஸா சிரிப்பு போலீஸான்ற மாதிரி உங்ககிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களே. அப்படி உங்களை பத்தி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்களே. அப்படியே சுத்துற லத்திய நல்லா உட்காந்துட்டு இருந்தா. 2 நிமிஷத்துல நாசமா போயிட்டா அந்த பொண்ணு. அது வரல, தூக்கிட்டானுங்க அத டிவில இருந்து. எதுலயுமே திருப்பி அதை டெலிகாஸ்ட் பண்ணல. ரத்தம் கொட்டுறதுதான் வருது. நான் கண்ணால பார்த்தேன். இப்படி சுத்தும் போது நல்லா உட்காந்து திரும்பி பார்த்தவள அப்படியே ரத்தம் கொட்டுது. எப்படா மனசு வருது பொம்பளைங்க மேல கை வைக்கிறதுக்கு? உங்களுக்கு இல்ல வீட்டுல? இல்ல ஒரு அம்மாக்கு பிறக்கல? சத்தியமா
உருப்பட மாட்டீங்கடா. வருவானுங்க, இருங்க வருவானுங்க. இப்படியேவா நீங்க எல்லாம் வந்து காலத்தள்ளி எல்லாம் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தையும் வளரோம்டா, ஒவ்வொருத்தையும் வளரும். ஒரு பெத்த தாயா இருக்கிற அத்தனை பேர் அழுவா இந்த பசங்க படுறத பார்த்து. குழந்தைங்கள ஏதோ ஒரு குறிக்கோளோட ஒரு வெறியோட வெளில வந்தானுங்க. அவட்டே படத்தை காமிக்கிறீங்களே, அதெல்லாம் உள்ள இருக்கும்ல போராடணும்ட்டு. அவன் ரைட்ஸுக்கு வந்து போராடுறான். எல்லா ஆத்திரமும் எப்படின்னு அவங்களுக்கு சேனலைஸ் பண்ண தெரியல. சேனலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தலைவட இல்ல. தலைவையெல்லாம் கேடுகட்ட அலையறீங்க. நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? அடிச்சு கொலை பண்றீங்க. இந்த நாய் போலீஸ்லயும் இந்த மாதிரி இவ்வளவு நல்லா பண்ணீங்கன்னு நினைச்சா போஸ்டர்லாம் ஓட்டுனீங்களேடா. கூட இருக்கும்ட்டு பதவி வெறி, பண வெறி எல்லாம் புடிச்சு அலையறீங்க. அப்படி அதுக்காக என்ன வேணாலும் போடுவீங்களா? போறான் இன்னைக்கு போவானுங்க கண்டிப்பா. ஓகே, ஏன்னா அவன் அம்மா அப்பா வயிற்றுல அல்லு இல்ல. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க வீடு வந்து சேரணுமேன்ட்டு. திரும்பி போயிட்டு வருவாங்க. இந்த வாட்டிலாம் இதுல இந்த போராட்டம் எல்லாம் இதெல்லாம் ஓஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் மனுஷனே கிடையாது. சோத்துல உப்பு போட்டு தின்றோம். கண்டிப்பா கண்டிப்பா புரட்சி வெடிக்கும். இது பசங்களுக்கு ஒரு சும்மா ட்ரெய்லர் தான் ஓட்டுனாங்க, கத்துன்னு இருப்பாங்க. இனிமேல்ட்டு உங்களை எப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு. கண்டிப்பா புரட்சி வெடிக்கணும், வெடிக்கும். கூட இருக்கும், அத்தனை பேரும் இருக்கும், வருவாங்க பாருங்க. கேவலப்படுத்துறீங்கல்ல இந்தியா முன்னாடி, உலக நாடுகள் முன்னாடி தலை திரும்பி பார்க்க வச்சானுங்க. இப்படி கூட ஒரு இருக்க நடக்க முடியுமான்ட்டு. அவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்டோட அவ்வளவு ஒரு அழகா அந்த பசங்க பண்ணத ஒரே நாள்ல சீர்குலைச்சு நாசமா போவீங்க நீங்களா. முடியல, பாக்க பாக்க வயிறு எரியுது. டே ஜல்லிக்கட்டுன்றது ஒரு காரணம்டா. முடியல. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கிராண்டடா எங்களை எடுத்துட்டு, நாங்க போட்ட ஓட்ட கிராண்டடா எடுத்துட்டு முடியல. அதனால இறங்கிருக்கானுங்க. எப்படி இறங்குறதுன்னு தெரியல உங்களுக்கு. தமிழ்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கான், பீலிபை சாகாடும் அச்சிறு பண்டம் ஞாலத்தின் மாலை பெரிதுன்னு. தெரியுமா உங்களுக்கு அர்த்தம்? வலிமையான ஒரு அரசன் எவனாவது இருந்தா கூட அவன் முன்னாடி ஒரு 10 பேரு ஓகே எளிமையானவங்க இருந்தா கூட அவ்வளவுதான், அந்த அரசனால எதுவும் முடியாதுன்ட்டு. அது எதுக்கு தெரியுமா அவன் சொல்லியிருக்கான்? ஒரு பெரிய மாட்டு வண்டியில மயிலிறகு ஏத்தினா கூட அந்த மயிலிறகு ஒரு லெவல் தான் ஏத்த முடியும். ஒரு வெயிட்டுக்கு மேல ஏத்துனா அது அச்சாணி முறிஞ்சிரும். அந்த மாதிரிதான் அவங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியல. ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இறங்கினாங்க. பவர்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும்ட்டு பண்ணி அதை காமிக்கும் போது இவ்ளோ பெரிய போராட்டமா, அது புரட்சி போராட்டமா, அதுவும் அமைதியா, என்ன என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் பார்த்து இதை கலைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி நான் மனசு வருது? சொன்னா அவங்க பாட்டுக்கு போயிருப்பானுங்க. ஒரு லீடர் இல்ல அவங்களை கைட் பண்றதுக்கு. தலைகுனிவா இருக்கடா எல்லாருக்கும் எதிர்க்கையும். இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே சென்னையோட பேர. விட்டுறக்கூடாது, இது இப்படியே விட்டுறக்கூடாது. ஆக்சுவலா வரணும், திரும்பி வரணும். இப்ப கொடுத்த பயம் இப்படி அடக்கிட்டோம் நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்கல்ல ஒவ்வொருத்தனும், அவனுங்களுக்கு எல்லாம் திருப்பி வைக்கணும் ஆப்பு. இந்த ஆப் எல்லாம் வைக்காம போயிடவே கூடாது. இருக்கட்டும். மனுஷங்களா நீங்களா? இப்ப திருப்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோள், ஜல்லிக்கட்டு. அவனுக்கு இருந்த உள்ள இருக்கிற அத்தனை ஆத்திரத்தையும் சேர்த்து ஜல்லிக்கட்டுல காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்தான். எல்லாரும் ஒன்னா கூடினாங்க, அத்தனை பேரும் போய் நின்றோம். எல்லாத்தையும் எதிர்க்கணும், நடக்கிறது எதுவும் பிடிக்கல அப்படின்ற ஒரு ஆத்திரம் மட்டும்தான் மனசுக்குள்ள இருந்தது. எதை பத்தியும் இல்லாம, சோறு தண்ணி பார்க்காம, வெயில் என்ன ஏதுன்னு பார்க்காம அவ்வளோ ஒத்துமையா அவ்வளோ அழகா பண்ணானுங்க. கரெக்ட், தலைவன் இல்ல, எவ்வளவோ அவனுக்கு ஒரு வழி நடத்துறவங்க யாரும் இல்ல, இருந்திருக்கலாம். இப்படியா பண்ணுவீங்க? நேஷனல் டிவில பேரு
கிழின்னு கிழிச்சிட்டீங்களேடா படுபாவீங்களா. இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு பதிலா நாக்க புடுங்கிக்கிட்டு சாவலாம். இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு பதிலா நாக்க புடுங்கிக்கிட்டு சாவலாம். நீங்கெல்லாம் சத்தியவான் அந்த ஆளுங்கட்சி இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பா இதுல இந்த சமுதாயத்துல ஊடுருவி